Hi friends, welcome to my channel Geetha's Creations. இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அது நாங்க லாஸ்ட் 2-3 வீடியோஸ்ல வந்து இதுதான் பார்த்திருக்கோம். ஆனா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நார்மல் நீடல்ல வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். நார்மல் நீடில் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்டிச் நீங்கள் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நார்மல் நீடலில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து நார்மல் நீடலில் போட ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நான் எப்படி இந்த ஸ்டிச் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நான் இந்த ஸ்டிச் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த செயின் ஸ்டிச் போடுறது லேர்ன் பண்ணிவிட்டு நார்மல் நீடலில் அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த மாதிரி 3 லைன்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைனில் இப்படி குத்தணும். ஃபஸ்ட் லைனில் அந்த ஸ்டோன் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல குத்தி இப்போது மறுபடியும் அதே இடத்துல குத்தணும். ஆனால் ஃபுல்லாகவே கீழே இழுக்கக்கூடாது. இப்போது செகண்ட் லைனில் குத்தி இழுக்கும்போது செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போது அந்த செயின்குள்ளே வந்து நீங்கள் மறுபடியும் அதை குத்தின இடத்துலையே குத்திட்டு இப்போது தேர்ட் லைனில் வந்து பாருங்கள் இப்படி குத்தினா செயின் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அதை மெதுவாக பேக் சைடு எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு குத்தின இடத்துல மறுபடியும் குத்தினா லாக் ஆகிடும். சேம் அதே மாதிரியே பாருங்கள். இப்போது செயின் மாதிரி ஃபஸ்ட் லைனுக்கு அப்புறம் செகண்ட் லைனுக்கு போட்டால் செயின் ஃபார்ம் ஆச்சு. இப்போ அந்த செயின்குள்ளே இன்னொரு நீடில் வந்து குத்திட்டு இப்போது நீங்கள் பேக் சைடு இழுத்துட்டு அங்கே ஒரு ஸ்டிச் மறுபடியும் குத்தி லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அது லாக் ஆகிடுச்சு. சேம் இதே ப்ராசஸ்லேயே நீங்கள் மெதுவாக பார்த்து ரிப்பீட்டடாக பார்த்துட்டு அந்த ஸ்டிச் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஷேட் கொடுக்குறது வந்து நான் நெக்ஸ்ட்டு எண்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்டிங் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே புரியும். இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இருக்கிற பேலன்ஸ் வந்து நாங்கள் போடலாம் இந்த சைடு. சேம் அதே ப்ராசஸ்லேயே நீங்கள் போட்டுட்டு போங்க. வீட்டில் பாப்பாவுக்கு வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல என்னால். இப்போது நாங்கள் ஷேட் கொடுக்கறதுக்காக அது கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து எல்லோ கலரில் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கீழே குத்திட்டு நாங்கள் நீடலை அதே இடத்துல மறுபடியும் குத்தி செயின் மாதிரி நாங்கள் இப்போ போட போகிறோம். இப்போது அந்த ஒரு த்ரெட்டுக்கும் இன்னொரு த்ரெட்டுக்கும் சென்டரில் வந்து நாங்கள் இப்படி குத்தினா ஒரு செயின் ஃபார்ம் ஆச்சு. பார்த்திங்களா? இது இப்படியே மெதுவாக பேக் சைடு வந்து இழுக்கணும். எடுத்துட்டு அங்கே ஒரு சின்னதாக லாக் போடணும். லாக்குன்னா அதே இடத்துல குத்தி கீழே வந்து நீடல் இழுத்தோம்னா அது லாக் ஆகிடும். நாங்கள் ஒரு த்ரெட்டுக்கும் இன்னொரு த்ரெட்டுக்கு சென்டரில் வந்து கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பாருங்கள் நான் எந்த மாதிரி நீடல் குத்துறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஸ்டிச் போடுறது கரெக்டாக அதே மாதிரி போடுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் 2-3 டைம் வந்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஆரி ஒர்க்கில் வந்து நீங்கள் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டிச் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி போட்டுட்ருக்கும்போது ஸ்டிச்சு அந்த த்ரெட் வந்து அன்ஈவனாக வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுறாதீங்க. அந்த த்ரெட்டு வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு 2 த்ரெட்டுமே சேம் இதாகவே இழுத்துட்டு அப்புறம் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்டிச் வந்து சரியாக இருக்காது. நாங்கள் இந்த ஸ்டிச் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஷேடெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அவுட்லைனுக்கு சரி த்ரெட்டில் வந்து நான் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் ஃபுல்லாகவே ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா இது எண்ட் பண்ணும்போது எண்ட் நாட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் எண்டிங்கில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வந்து பார்த்துக்கோங்க.
ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒன்றும் கிடையாது. நீங்கள் சேம் நார்மல் நீடில் ஒரு ஸ்டிச் நீங்கள் போடும்போது பேக் சைடில் எப்படி ஒரு நாட் போடுறீங்களோ அதே ப்ரோசஸில் தான் நாங்கள் போட போகிறோம். அது எப்படின்ட்டு எண்டிங் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் சேனலில் வந்து ஆரி ஒர்க்குக்கு ரிலேட்டடான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆரி ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த பேக் சைடு வந்து நாங்கள் எப்படி நாட் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். அந்த த்ரெட்டுக்குள்ளே இருந்து விட்டு நீடில் நாங்கள் ஒரு 2 டைம்ஸ் அதை சுற்றிட்டு இழுத்தோன்னா அது லாக் ஆகிடும். அவ்வளோதான், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சுகர் பீட்ஸ் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.